ஸோ 2 வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கை இன்னைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதோடு இல்லாமல் நீதிபதி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, 9ஆம் தேதி படம் ரிலீஸுக்கு பதில் ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது வந்து அரசியல் விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சா, வேணும்ட்டே வந்து விஜய்க்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் தரப்படாமல் இருக்கா அப்படிங்கிறதும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம், அது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து எப்படின்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில அரசு, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா டிஎம்கேவோட இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பராசக்தியை வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ 9ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்தால் 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஜனநாயகன் ஓடும், பெரிய கலெக்ஷன் எடுக்கும். முதல் நாள் ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குல்ல, 150 கோடி தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பண்ண விடக்கூடாது. அதனால் இதுவும் 10 அதுவும் 10ன்னு வந்தால் நேரடியாக போட்டியில் இறக்கிடலாம். அது வந்து எப்படின்னா மறைமுகமாக வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, டிஎம்கே வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. பட் இந்த மாநில கட்சி, அதாவது மாநில கட்சியில் இது வந்து மாநில அரசாங்கம், இங்கே வந்து இது மத்திய அரசாங்கம் அப்படின்னும் போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை. டிஎம்கேவை கனெக்ட் பண்ணுறதும் விஜய் சிவகார்த்திகேயனை கனெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த விசாரணையை வந்து நீதிபதி தள்ளி வச்சுருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் இந்த வழக்கு வருது, காலையிலே இந்த வழக்கு வருது. இந்த வழக்கு வரும்போது அதை பற்றிய விசாரணை மறுபடியும் இன்னைக்கு போகும். ஸோ அந்த விசாரணையில் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ இங்கே மறுபடியும் வந்து இந்த அரசாங்க வக்கீல் வந்து எதிர்ப்பு தெரிவித்தா, இந்த ரிலீஸை உடனே நாங்கள் பண்ண முடியாது, நாங்கள் இன்னும் வந்து காட்சிகளை நீக்க வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு அவங்க அப்ஜெக்ஷனை சொன்னால், இது நீண்டுக்கிட்டே போனால் இது கொஞ்சம் பிரச்சனை தான்.